ஒரு ஜல்லிக்கட்டுக்கு நம்மளோட பாரம்பரியமா உள்ள அந்த ஒரு கலாச்சாரம் அப்படின்ற அந்த ஒரு ஸ்தானம் ஜல்லிக்கட்டுக்கு நம்மளோட எத்தனை லட்சங்கள் பேர் அதுக்காக போராடினாங்க தெரியுமா? தமிழனோட வெற்றி அப்படின்றா ஒரு காளையை அடக்கிறது அப்படின்ற வழிமரபுகள்ல நம்மளோட வீரத்தை அடையாளமா காட்டுகிற இந்த ஒரு கலாச்சாரத்துல வாழ்ந்துகிட்டு இருக்க நாம எத்தனை பேர் கோழைத்தனமா வாழ்ந்துகிட்டு இருக்கோம் தெரியுமா? ஒரு சின்ன பிரச்சனையை பார்த்தா கூட நாம நடுங்கி நின்றுகிட்டு நம்ம என்ன செய்யறோம்னு தெரியாம நாம ஒரு பதட்டத்தை நமக்குள்ள விளைத்து நம்மளோட பதட்டத்தோட எதிர்கொள்றதுக்குரிய தைரியம் இல்லாம இன்னைக்கு நாம எத்தனை பேர் ஓடி ஒளிந்து கொண்டு இருக்கிறோம் தெரியுமா? நம்மள எத்தனை பேர் வாழ்ற வாழ்க்கைக்கு அடையாளமும் வாழ்ற வாழ்க்கைக்கு விடையுமே தெரியாம இன்னைக்கு ஓடிக்கிட்டு இருக்கேன் தெரியுமா? நம்மளோட முன்னோர்கள்லாம் எவ்வளவு அருமையான நம்மளோட உறவுகளோட பலத்தை எவ்வளவு தெளிவா அவங்க வரைமுறைப்படுத்தினாங்க தெரியுமா? வருடத்தில் ஒரு நாளாவது நாம நம்மளோட வாழ்ந்த உறவுகளோட ஒன்று கூடி நாம இன்னைக்கு பகிர்ந்தொண்டு வாழ்ந்த அவங்க பழக்கி விட்டுட்டு போனாங்க. ஆனா இன்னைக்கு எத்தனை பேர் ஊர் திருவிழாண்டா ஒரு திருவிழா அப்படின்னா நாம எல்லாருமே குடும்பத்தோடு ஓடி நிக்கிற நிலைக்கு நாம எத்தனை பேர் நம்ம தயாரா இருக்கோம்? கேட்டா சொந்த வீடு இல்ல, நாங்க அந்த வீடெல்லாம் வித்துட்டு நான் வெளியூருக்கு வந்துட்டோம், சொந்த ஊர் இல்ல, எங்களுக்கு சொந்த பந்தங்கள்லாம் சரியா இல்ல, எல்லாமே எதிரா இருக்காங்க. நாம வாழ்ந்த வாழ்க்கையோட தடயம் அந்த பூமியில இன்னமும் இருந்துகிட்டு தானே இருக்கோம். நாம வணங்கின அந்த தெய்வங்கள் எல்லாமே இன்னமும் அந்த ஏரியால நடமாடிக்கிட்டு தானே இருக்கும். நாம சுவாசிச்ச அந்த சுவாச காற்று அங்க ஒவ்வொரு மரம் செடி கொடியிலையும் இன்னமும் உலாவிக்கிட்டு தானே இருக்கும். பிரபஞ்சம் நமக்கு கொடுத்த ஒரு மிகப்பெரிய பொக்கிஷமா நாம கருதப்படுற நம்மளோட சொந்த பூமியில நம்மளோட சொந்த கிராமத்துல உறவுகளுக்கு மத்தியில நாம வாழ்ற வாழ்க்கைக்கு எவ்வளவு பெரிய அர்த்தத்தை நாம உணராம நாம தொலைச்சிட்டு நிக்கிறோம் தெரியுமா? ஊர் திருவிழா, கோவில் திருவிழா அப்படின்றதெல்லாம் முன்னோர்கள் உறவுகளை பலப்படுத்துறதுக்காக, உறவுகளை பரிமாறுவதற்காக, ஒரு பெண்ணை பார்ப்பதற்காக, பெண்ணை எடுப்பதற்காக, இப்படிப்பட்ட பலதரப்பட்ட கோணங்கள்ல அவங்களோட சம்பிரதாயமா நாம உருவாக்கி வச்சு எவ்வளவு அருமையான ஒரு வாழ்க்கை கலாச்சாரத்தை ஒரு மிகப்பெரிய சூத்திரமா நமக்கு சொல்லி கொடுத்துட்டு போன அந்த நிலையெல்லாம் நாம என்னைக்காவது உணர தொடங்கி இருக்கோமா? நாம எதை நோக்கி போய்கிட்டு இருக்கோம்? இவ்வளவு வேகமா நாம எதை நோக்கி ஓடிக்கிட்டு இருக்கோமே? 2000 வருடங்களை கடந்து இன்னைக்கு 25வது வருடம், 2025 வருடத்தை நம்ம நெருங்கி வந்த நிலையில நாம என்னத்தை இந்த மனித இனத்துல நாம என்னத்தை தான் அடைஞ்சிட்டோம்? நாம வாழ்ற வாழ்க்கையில ஏதாவது ஒரு தடயம், நாம இன்னைக்கு கட்டுற பாலங்கள் கூட தன்னால இடிஞ்சு விழுகுது. ஆனா 400 வருஷத்துக்கு முன்னாடி, 1000 வருஷத்துக்கு முன்னாடி, 10,000 வருஷத்துக்கு முன்னாடி கட்டுன கோவில் கூட இன்னமும் கம்பீரமா காட்சி அளிக்குது. நாம இவ்வளவு அவசரமா ஓடுற ஓட்டங்கள்ல போடுற ரோடு முதற்கொண்டு அத்தனையுமே, கட்டுற கட்டடங்கள் அத்தனையுமே அவ்வளவு வேகத்துல நாம எல்லாத்தையும் நிறைவேற்றி முடிக்கணும். மத்தவங்களுக்கு மத்தியில நான் கம்பீரமா அடையாளமா வாழ்ந்து காட்டணும். ஒருத்தன் ஒரு கார் வாங்கினா நான் 9 கார் வாங்கணும் அப்படின்ட்டு பைத்தியக்காரத்தனமான வேலையில எத்தனை பேர் வாழ்ந்துகிட்டு இருக்கோம்? நாம வாழ்ற வாழ்க்கைக்கு எதையாவது அர்த்தத்தோட வாழ நினைச்சிருக்கோமா? நாம நினைக்கிற அந்த காரியங்கள் எல்லாமே நல்லதாக மட்டும்தானே நடக்குது அப்படின்றது மட்டும்தானே நாம நினைச்சிட்டு இருக்கோம். ஒரு சமுதாய பின்னணியில, சமுதாய பார்வையில, சமுதாயத்தை எதிர்பார்த்து நாம நம்மளோட கலாச்சாரங்களோட இணைந்து அதோட பிணக்கத்தோட நம்மளோட நிக்கிறோமா இல்லையான்றதை என்னைக்காவது நாம தரம் பிரிச்சு பார்த்திருப்போமா? நம்மளோட வாழ்க்கைய நாம வாழ்ற வாழ்க்கை தான் சரி அப்படின்டா நம்மளோட போராட்டமா வாழ்ற அந்த வாழ்க்கையை விட ஒரு ஆடு மேய்க்கிறவன் அசால்ட்டா கிராமத்துல வாழ்ந்துட்டு போயிடானே, சந்தோஷமா காலையில எந்திரிச்சவனை நினைச்சவனை பார்த்து சந்தோஷமா காய் அப்படின்னு சொல்லி சந்தோஷமா சிரிச்சு பேசி விளையாடி ஓடி ஆடி அவன் பொழுது சாயம் போல கம்பீரமா அவன் தூங்குற அந்த தூக்கத்துக்கு மத்தியில நாம இந்த ஒரு வாழ்ந்த வாழ்க்கையெல்லாம் அதுக்கு ஈடாயிரும் நினைக்கிறீங்களா? விலங்குகளோட அவன் வாழ்ற அந்த வாழ்க்கைகளோட கூட நாம மனிதர்களோட வாழ்றது இல்லையே. மனிதர்களோட வாழ்வதற்கு நாம அவகாசங்கள் எடுப்பதற்கு நமக்கு நேரங்காலம் இல்லை. நாம எதை நோக்கி தான் போய்கிட்டு இருக்கோம்ன்றதே நமக்கே தெரியாம இருக்கும் போல நம்மளோட அடுத்த கட்ட தலைமுறையில இதுலதான் போய் உட்காரணும் அப்படின்னு நாம எந்த விதத்துல நாம நம்பி வாழ்ந்துகிட்டு இருக்கோம்? இந்த வாழ்க்கைகள் எல்லாம் நாம பொதுவா அடுத்த தலைமுறைகளுக்கு ஒரு அடையாளமா காட்டணும் அப்படின்னா நம்மளோட ஒரு குழந்தைக்கு ஒரு தாய் தகப்பனோட பேர் என்னன்னா ரொம்ப அழகா சொல்லுவான், அப்பா அம்மா பேரை. அவங்களோட அப்பா அம்மா பேரை கேட்டா தடுமாறி சொல்லுவான். அதுக்கடுத்து அவங்களோட அப்பா அம்மா கேட்டா தெரியாதுன்னு சொல்லுவான். இன்னைக்கு தாய் தகப்பனோட அப்பா அம்மாவோட பேருகளை கூட இன்னைக்கு நிறைய பேர் மறந்து தொலைஞ்சிற நிலைமை.
அப்புறம் எப்படி நம்ம மரபுகளை காப்பாற்ற முடியும்? அப்புறம் எப்படி நம்மளோட மரபுகளை வந்து நாம அடுத்த தலைமுறைக்கு நம்ம மாற்றி கொண்டு போய் பொக்கிஷமாக்க கரங்கள்ல கொடுத்துட்டு போக முடியும்? இது எல்லாமே நாம வாழ்ற வாழ்க்கைக்கு வந்து ஒரு சூன்யமான ஒரு கலாச்சாரம். இனிய வரும் காலங்கள்ல வந்து இந்த வாழ்க்கையை வந்து ரொம்ப பிரகாசமா நல்ல அருமையான ஒரு கலாச்சாரத்தோட அந்த ஒரு பொக்கிஷமா நம்மளோட தலைமுறை கையில வந்து நாம கொடுத்துட்டு போகணும்டா, நம்மளோட மனித உறவுகளுக்கு நாம மதிப்பு கொடுக்கணும். உறவுகளின் பலத்தை, உறவுகளின் வீரியத்தை, உறவுகளின் கம்பீரத்தை நாம வந்து அவங்களுக்கு வந்து கற்றுக் கொடுக்கணும். அப்ப அந்த ஒவ்வொரு ஆட்களும் நாம கற்றுக் கொடுக்கிற அந்த கலாச்சாரங்கள் அடுத்தடுத்த தலைமுறைகளுக்கு வந்து ஒரு ஆரோக்கியமான சூழ்நிலையை வந்து உருவாக்கி கொண்டு வரும் என்றத நான் ரொம்ப தெளிவா நான் சொல்லிக்கொள்ள விரும்புறேன்.